நமச்சிவாயம் நமச்சிவாயம் உண்மைதான். இதுக்கு யாருக்கு சொந்தமான வனம் தெரியுமா? யார் வனம் அது? இது எங்களுக்கு சொந்தமான வனம். உன்னுடைய வனம். எங்க இடத்துல வந்து எங்களே யாரு சொல்லட்டுமா? நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? ஆமான்னு கூப்பிடக்கூடாது. காக்கிறீங்க இல்லை அது நீங்க சொல்ல தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டும், எங்க வருகின்றாய், உன் பெயர் என்ன, அதை முதல்ல கூறி. நான் யாரா? யார் நீ? லங்காதிபதி ராவணேஸ்வரன் ஈசனுக்கு பிரதேச பட்டம் பெற்றவன். அவருடைய தம்பியா நீ? சூப்பண்ணையா? சரிமா, நீ ஏன் வந்தாய்? என்னை பார்த்து ஆசைப்படுகிறாய்? உங்களை பார்த்து நான் ஆசைப்படுகிறேன் மாமா. என் நாட்டுக்கு இணைக்க வேண்டும், என்னை கட்டி அணைக்க வேண்டும். ஐயோ அது முடியாது. முடியாதுன்னு சொல்லாது. முடியாது, முடியணும். ஐயோ என்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மா.
பிடித்தவனை அழிக்கத்தான் இது ஆயுதம். ஆனால் நீ அதை விட அதவம் செய்கின்றாய். ஆமா, நான் நின்னைக்கு விட ஆடவன் கிடையாது. நான் என்ன கேட்டேன்? நான் என்னடா தப்பா கேட்டேன்? 5 குடு 10 குடு கம்பு குடிக்கே சும்மா கொஞ்ச நேரம் ஒரு சைக்கிள் ஒரு வீடு காத்திருக்குமே அந்த நேரம் வந்தமா போனமான்னு ஒரு மிளகா வறுக்கிற நேரம் அது கூட ஆகாது. என்ன ஒரு கொட்டப்பாக்கு கடிக்கிற நேரம், ஆனா சாப்பிட்டு கை கழுவுறோம் அந்த நேரம் ஆகுதுவா. என்னடா என்ன மாமா மாமா நல்லா தாங்கிற உனக்கு என் உணவை பார்த்தாயா என்னை எப்படி இருக்கு? நான் ஆசை வரைக்கும் நிறைவேற்ற முடியுமா? விற்பனாங்க என்னை சரசம் செய்ய அழைக்கின்றாயோ சரியோ பின்பற்றி சரியோ பெண்மணி, இது முறையோ பெண்மணி, இது தகுமோ பெண்மணி. நான் எப்படி இருக்கின்றேன்? உடம்பு பார்த்தியாடா? சன்னியாசி போல் வேடம் உண்டு. எப்படி உணவு நான் சாப்பிடுறேன். என்ன சாப்பிட தெரியுமா? சருகுகளையே தின்று தவசி போலவே நின்று சருகுகளையே தின்று தவசி போலவே நின்று சாரமில்லாத என்னை சரசம் செய்ய அழைக்கின்றாய் சரியோ பெண்மணி, இது சரியோ பெண்மணி, இது முறையோ பெண்மணி, இது தகுமோ பெண்மணி. கந்த மூலங்களையும் காய்கறி வர்க்கங்களையும் நல்ல மூலம் சாப்பிட மாட்டாராம், கந்த மூலம் தான் துண்ணுவாங்க. கந்த மூலம் என்ன? மூலிகை செடி, மூலிகை தழைகள். அந்த கந்த மூலங்கள்லாம் அதான் மூலிகை தழைகளையும் காய்கறி வர்க்கங்களையும் உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி உன்னுடைய ஆசை நிறைவேற்றும் அளவுக்கு என் உடம்பு சக்தி ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். ராவணன் என்றால் மகாவீரம் அரக்கன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவே பார்த்து கிடையாது. நீ அவனுடைய தங்கை என்று சொல்லுங்க சொற்பனங்க. ராவணன் தங்கினா அரைக்கதான் இருக்கணும். நீ அழகா இருக்கிற. ராவணன் தங்கை என்றால் ராட்சசி நீ அல்லவோ. ராவணன் தங்கை என்றால் ராட்சசி நீ அல்லவோ. என்னை சரசம் செய்ய அழைக்கின்றாயோ சரியோ பெண்மணி, இது சரியோ பெண்மணி, இது முறையோ பெண்மணி, இது தகுமோ பெண்மணி. ராவணன் தங்கை என்றால் ராட்சசி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, போற பள்ளி விஷயம் இப்ப ராட்சசி மேல வந்து நிக்குது. இப்ப ஆமாண்டா, எவ்வளவு அழகு எவரணமா வந்து நிக்குது. எங்க அக்கா இந்த அழகிய அந்த ஜலமனுக்கு எப்படி வந்தது? எங்க அக்கா நிக்கிறது வந்து எனக்கே ஒழுகுது. என்னடா அது வேர்த்து ஒழுகுல. சுருப்பனங்கி என்றால் முரம் போன்ற கால்கள் உடையவள், மலை போன்ற உருவம், நீண்ட நாக்கு, உண்ட கண்கள், கோரை பற்கள், பிடரி மயிர், அந்த சராசரத்திற்கும் பயங்கரமான மலை போன்ற உருவம். அப்படி முரம் போன்ற கால்கள் வைத்திருக்கிற சுருப்பனங்கை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எவர்ன வழியா வந்து சுருப்பனங்கை சொல்றியே, நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்களா? முடியாது. எப்பொழுது என்னுடைய ஆசைக்கு உங்களால் இறங்க முடியாது. எனக்கு முடியாது முடியாது. ஏன் எதற்காக? ஏன்னா இந்த உருவம் எப்போ வேணாலும் வரும். எப்படி வரும் தெரியுதா? ஏன்னா இவங்க சாதாரணப்பட்டவங்க. அந்த லட்சுமி தேவியே கோயில் இவங்க வர இருந்தவங்க, வர இருந்து வரம் பெற்றவங்க. எந்த நேரத்தில் எந்த ரூபமும் வரவங்க வாங்கினவங்க. அகோர ஒருவன் சுருப்பனங்கா லட்சுமி நோக்கி கடும் தவம் புரிந்து, லட்சுமி தேவியே, நான் எந்த நேரத்திலும் எந்த உருவத்தை மாற்றும் சக்தியே வரமா கொடுமா தாயே என்று கேட்டாய். அந்த லட்சுமி கொடுத்த வரம் அந்த அகோர உருவத்தை விடுத்துவிட்டு அழகான உருவம் வந்து ஆடவரை மோகிக்க பார்க்கின்றார். அறிவு இருக்கா நோக்கு? இந்த தவறை செய்யலாமா? சொல்பனாங்க சொல்வதற்கு நான் எப்படி இருக்கேன்? என் நாடு நகரம் தெரியுமா? என் நாடு நகரம் பெயர் அயோத்தி மாநகரம். அயோத்தி மகன். அதை ஆண்டவர் என் தந்தை தசரத சக்கரவர்த்தி, என் தாயார் கௌசல்யா தேவி. அந்த இருவருக்கும் பிறந்தவன் தான் அழியன் ஸ்ரீராமன். நீங்கள் மட்டும்தான் இருக்கின்றீர்கள்.
இல்லை, என் அருமை தம்பி இருக்கிறான், எனக்கு திருமணமாகிவிட்டது. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். தெலுங்கு பாஷையை உற்பனம் செய்தவன் ராவணேஸ்வரன். உங்க அண்ணன் கேள்விப்பட்டேன். உண்மைதான். உங்க தெலுங்கு பாஷையை சொல்றேன். என் நிலைமை என்னன்னு. உன் நிலைமை என்ன? ஆமா, நான் எப்படிப்பட்டவன்? நம்ம பாஷையிலே சொல்றாரு. நம்ம பாஷையிலே சொல்றாரு. தெரியுமா? நம்ம மொழி இருக்கின்றதல்ல. நான் ஒக்க மாட்டேன், ஒக்க மாட்டேன். அப்ப இவரால முடியாது. ஐயோ, எனக்கு வேணும். ஐயோ, அவர்தான் மாட்டேன்றாரு. ஒரு லைன் ரோல் போட்டீங்கன்னா பாருங்க. என்னடா இது? அவர்தான் ஏய், ఒక్క మాటే ఒక పతిని ఒక బిరుదుడు அவர்தான் முடியாது. முத வாரத்திலே முடியாதுன்னு அப்புறம் அவர்கிட்ட பேசி என்ன முடியாது ఒక్క మాటే அப்படின்னா ఒక మాటే ఒక పతిని ఒక బిరుదుడు ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் மனிதனா பிறந்து ஒரு வார்த்தையை சொன்னால் காப்பாற்ற வேண்டும். அதான் ஒரு சொல். மனிதனாக பிறந்து ஒரு இல் ஒரு மனைவியை ஒரு பெண்ணை மணந்து அவளோடு இன்ப துன்பத்தை அனுபவித்து இந்த மண்ணோடு போக வேண்டும். கட்டிய மனையால் இருக்க மாற்றான் ஒருவனை எந்த ஒரு பெண்ணும் சிந்திக்கவும் கூடாது, நேசிக்கவும் கூடாது. ஆமா, அதான் ஒரு இல். ஒரு வில் யுத்தகலம் போன்றால் எதிரியை பார்க்க வேண்டும், வில்லை எடுக்க வேண்டும், ஒரு அம்பை எய்த வேண்டும், அவன் மாண்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட ஏக பத்தினி விரதனாக வாழ்வன் தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியா கோதண்ட ராமன். நீ எம்மிடம் வந்து என் ஆசை நிறைவேற்றி சொல்றேன். நல்லா இருக்காமா? ஒரு மனைவி வேற எந்த ஒரு பெண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டான். ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஆத்தங்கரைக்கோ ஒரு குளத்தங்கரையோ குளிக்க போறோம். குளிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? கட்டி ஆடையை விட்டுட்டு வேறு ஆடை உடுத்திக் கொண்டு வேற ஆடை மாத்துவீங்களா? அது மாதிரி மாத்து கட்டு கொண்டு வச்சுக்க. இங்க பாருடா, சரியாதான் சொல்றேன். துணியை மாற்றத்தாடா வேற மாத்திக்கணும். மாத்து கட்டு கொண்டு வச்சுக்க. பாருங்களேன், அதாவது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அதாவது குயில போல ஒரு கொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு பூஜை குரங்கு. பழமொழி சொல்லுவாங்க. பழமொழி இல்ல, பழமொழி. அது மாதிரி ஒண்ணு மாத்தி கட்டு. அதாவது இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி நான் தனிமையில் வாழ்வனால என்னுடைய எனக்கு மனமாகி விட்டது. எனக்கு மனைவி இருக்கின்றார். திருமணமான மனையாளை வைத்துக் கொண்டு வேறு ஒரு பெண்ணை நான் எடுத்து பார்க்க மாட்டேன். என் மனைவி தெரியுமா? அது ஒரு பந்தகசாலை. அதான் என் மனைவி. அவள் பெயர் சீதா ஜானகி. முகத்தோடு எவ்வளவு ஒரு அழகு தெரியுமா? அழகென்றால் இவள்தான் அழகு. அப்படிப்பட்ட அழகான ஒரு மனையாளை அப்படி அழகான மனையாளை வைத்துக் கொண்டு வேற எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் என்னை பெற்ற தாயாகவும் என் உடன் பிறந்த தங்கையாக நான் பாவிப்பேன். அப்ப நீ போக மாட்டேன். எங்க அக்கா ஆசை நீ நிரோத்து பண்ணணும், நிறைவேற்றி வைக்கணும். சரி, வேண்டுமா ஒன்று செய்யலாம். என்னால் உன் ஆசையை தீர்த்து வைக்க முடியாது. வேறு ஒருவன் இருக்கின்றான் உன் ஆசையை தீர்க்க. யார் தெரியுமா? என்னோடு நான் மட்டும் வரவில்லை, எனக்கு துணையின் அருமை தம்பி வந்திருக்கின்றான். திருமணம் ஆகிவிட்டது. நான் மனைவியில் இருக்க, மனைவி வந்து நாட்டில் இருக்கிறான் அயோத்தி. அவன் தனிமையில் வந்திருக்கின்றான். தனிமையில் வந்த ஆடவனுக்கு உன் ஆசை கண்டு நிறைவேற்றுவான். அவன் தான் என் மனைவி சீதா தேவிக்கு புறம் காவல் காத்துக் கொண்டிருக்கின்ற என் அருமை தம்பி லட்சுமணன். பசுமையான திருமேனி கொண்டவன் ஸ்ரீராமன். பார்த்தாயா? பொன்னிற மேனி கொண்டவன் லட்சுமணன். அங்கு சென்றால் கச்சிதமாக ஒரு காரியம் கண்டிப்பாக முடிந்துவிடும்.
நான் நினைத்தது கண்டிப்பாக நடக்குமா? காரியம் மொட்டிய காரியம் சொல்லாதீங்க. நான் என்ன கர்ம காரியமா சொல்றேன். வேற என்ன? நீ எதை நினைத்து போகிற அந்த காரியம் நான் எந்த காரியத்தோடு அவரிடம் சேர்க்கின்றேனோ அந்த காரியம் சுலபமாக முடியும். சரி போலாமா? வா 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 வா. சரி, ஏன் பற்றி வந்துட்டீங்க? இவரே நம்மள யாருன்னு கேட்கிறாரு. அவர் தம்பி கிட்ட போனா அவர் யாரு கேட்டா நம்ம என்ன சொல்றது? நீ எங்க இருந்து வர? நீ யாரு? நீ யாரு? உன் ஊரு என்ன? ஊர் என்ன? உன் பேர் என்ன? அப்படின்னு பூரா ஒண்ணு மாதிரியே விலாசமா கேட்பாரு. அதனால போனா அவர் எந்த கேள்வியும் எங்களை கேட்க உங்க தம்பி கிட்ட போறோம்னா எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும். ஏண்டா, நடையாக வந்திருக்கின்றேன். அடியே, நான் நடையாக வந்திருக்கின்றேன். என்கிட்ட அடையாளம் என்னடா இருக்கிறது? எதையாவது ஒண்ணு கொடு. காட்டில் ஏதடா சீட்டு? சீட்டு இருந்தா கொடு. சீட்டு இல்லையா? அதான் காட்டில் ஏதடா சீட்டு இருக்கு. சீட்டு ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னடா செய்யறது? அதாவது ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டுமே. இது வர்த்தாய இலைக்கோள். இதை எடுத்து கிள்ளி எழுதுவதற்கு எழுதுகோள் எப்படி இருக்கிறது? எழுதுவதற்கு இடம் தேவை. சரி, அதனால இடம் வேணாம். ஒரு போட்டோ ஒண்ணு கூட. என்ன கொட்ட? ஏன்னா இது அண்ணன் கோட்டன்னு தம்பிக்கு தெரியும். அது ஊத்தி ஊத்தி பெட்டி பாப்பாரு. ருத்ராட்ச மலை வந்து ருத்ராட்ச மணி. அதைதான் சொன்னேன். இது ஒரு மணி உதிர்ந்தாலும் இது ஞானமும் அனுபவம் போய்விடும். சரி, உனக்கு தேவை அடையாளம் அவ்வளவுதானே. அடையாளம். அதாவது எழுதுகோள் இடம் இருக்கிறது. இடம் இருக்கிறதா? அது வார்த்தையா? ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கிறது. வட்டப்பாறை. ஆமா, அந்த வட்டப்பாறை எழுதி அனுப்புகின்றேன். அதை கொண்டு சென்று காண்பித்து அண்ணன் தான் அனுப்பி வைத்தார் ஆசிரியர் விட்டு அவர் சொல்றேன். இந்த பாறை மேல நீங்க போயிடுங்க. நாங்க போய் பேசி போயிட்டு அந்த பாறை எடுத்துட்டு நாங்க போகணுமா? தூக்க முடியுமா என்ன? அப்ப இடம் தேவையம்மா. எங்க எழுதுவது? தேவையா? என்னடா செய்யுது? நம்ம என்ன செய்யுது? போய் காட்டு போ. என்னது? ஐயோ, என்ன? ஏண்டா, அங்க எப்படா எழுத முடியும்? எழுத முடியாதா? ஏன் மூடு போட மாக்குதா? ஓ, அவர் சொல்றது சரிதான். என்னது? வேணா அவனு முள்ளு இருக்குது இல்ல, அதுல முனையில குண்டு இருக்கும். அவர் கும்ப மோட்ல வைப்பாரு எழுதுறதுக்கு. அது ஊந்துனே உடனே பள்ளத்துல ஊந்துரும். அதனால அங்க எழுத முடியாது. எழுத முடியாது. சமமான இடமா வேணுமே. எங்க போய் பாக்குறது? திரும்ப இது மாரி கட்டி தொங்க விட்டா எங்க இருந்து எழுது? வா, தம்பி முதுகிலே எழுதி அனுப்ப வேண்டும். ஆமா, இது மாதிரி நல்லா சிம்பிக்கிற மாதிரி இது சந்தோஷம். கொஞ்சம் குனிமா. நல்லா குடிச்சு காட்டு. குடிச்சு காட்டு. கையை வைக்க முடியும். ஒரு மாதிரியா இருக்குது. உனக்கு இருக்கு மாதிரியா? என்ன ஊம் படமா ஓடுத? என்னடா படிக்க போகிறேன். எழுதுங்க, நான் வேணான்னு சொல்லல. நீங்க என்ன எழுதுறீங்கன்னு அது எங்க காலத்து கேட்கணும். எங்களுக்கு தெரியணும், புரியணும். நான் எழுதுவதை சொல்லி எழுத வேண்டும். சொல்லி எழுது. அப்ப நம்பிக்கையா போவீங்க. சரிம்மா, காட்டு காட்டு காட்டு. குழக்கொழுந்தான என் குலமகன் லக்ஷ்மணனுக்கு நான் இலை கொழுந்தால் எழுதுவது. நான் இலை கொழுந்தால் எழுதுவது. வறுமிவளை கொய்யாமல் கொய்துவிடு. கொய்துவிடு. இப்படிக்கு புரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு என் தலையெழுத்தை எழுதினேன். யாரு எழுதி அனுப்பின அவனுக்கு தெரிய வேண்டும் என்று என் தலையெழுத்தை சுருக்கமா எழுதினேன். சுருக்கமா? ஆமா. அப்படின்னா என்றால் என் நாடு அயோத்தி மாநகரம். தாய் என்றால் என் தந்தையின் பெயர் தசரத சக்கரவர்த்தி. ரா என்றால் என் பெயர் ராமன். அதை சுருக்கமாக அந்த தலையெழுத்து எடுத்துக்கிறார். இதை காண்பித்தால் கச்சிதமாக ஒரு காரியத்தை இதாக முடித்து விடுவான்.
வீண் காரியம் காரியம் தான் இங்க சொல்லுங்க பாருங்க, நீங்க முட்டிங்க காரியம் சரி, நல்ல காரியத்தை வா. சரி போனா முடிஞ்சிருமா கண்டிப்பா சரி நம்ம தாமதிக்கிறோம் தாமதிக்கவே கூடாது. புறப்படுவா. இப்பொழுதே செல்ல வேண்டும். போகலாம். வா, நாங்க போவோம் அங்க படிஞ்சா பார்ப்போம் அப்படி இருந்துச்சுங்க நேரா இங்கதான் வருவோம். கண்டிப்பா வாரு கண்டிப்பா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சரி. புறப்படுங்க. சூர்பனகன் தன்னுடைய ஆசை நிறைவேற்ற வேண்டும் என்று இப்போது நான் முதுகிலே என் அருமை தம்பிக்கு லட்சுமணனுக்கு வாக்கியமாக எழுதி அனுப்பியிருக்கிறேன். கண்டிப்பாக அறிவான், அதை புரிவான், அதற்கு தகுந்தபடி அந்த காரியத்தை கச்சிதமாக முடிப்பான். பார்க்கலாம். ஒருத்தருக்கு வருகிறேன்.